நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷாவை நோக்கி பல அடுக்கடுக்கான கேள்விகளை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மாநில உரிமை குறித்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். முதலமைச்சரோட இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? 2019 அவர் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஃபாலோ அப்பா தான் இதை பண்றாரு. 2019 இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுத்தார். அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை தனக்கு இணையானவர்கள் அல்ல, கலைஞர் ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி இணையான தலைவர்கள் கிடையாது, தான் இவர்களை விட அகடுங்கிற இது அந்த உண்மை நிலைமை அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு தன்னோட எதிரியாட்டு மத்திய அரசையும் மோடியும் சித்தரிச்சாரு. அதை சித்தரிச்சு ஸ்டாலின் வெர்சஸ் மோடிங்கிறதான் அவரு முன்னெடுத்தாரு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த பிளாங்க இப்பவும் தொடர்றாரு. என்ன பொறுத்தளவுல பாஜக தெளிவா தான் இருக்கிறாங்க. மும்மொழி திட்டத்துக்கு 1 கோடி கையெழுத்துன்னு முன்னாள் பாஜக தலைவர், பாஜகவுக்கு ஒரு பெரிய முகவரியை தமிழ்நாட்டில் கொடுத்த அண்ணாமலை கட்சி கொள்கை சரிதான்ங்கிற அடிப்படையில தான் 1 கோடி கையெழுத்த அவர் வாங்க நின்னாரு. அதே மாதிரி நீட்டு கேபிடேஷன் லாபிக்கு எதிராக அது ஏழை மாணவர்களுக்கு நல்லது, திறமையான மருத்துவர்களை கொண்டு வருதுன்னு அண்ணாமலை அதை தெளிவா தான் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துக்குள்ள KP முனுசாமி, CV சண்முகம், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் கொள்கை அடிப்படையில இதுல முழுக்க வேறுபடுறாங்க. டீலிமிட்டேஷன்னாலும் சரி, பாஜக நிலைப்பாட்டில இருந்து அதிமுக வேறுபடுறாங்க. சுமார் 19% வாக்கு பலம் கொண்ட திராவிட இயக்கம், தந்தை பெரியாருக்கு பாரதத்தினா கேட்கக்கூடிய KP முனுசாமி இவர்களை கார்னர் பண்றதுக்கு பாஜக ஏற்றுக்கொண்ட கொள்கையில மையமா வச்சு பாஜகவை ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல் பண்றாரு. பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது ஆமா நாங்க நீட்டுக்கு ஆதரவானவங்க தான், நாங்க மும்மொழி திட்டத்துக்கு 1 கோடி கையெழுத்து வாங்க போறோம்னு தெளிவா தன் கொள்கைகளை நிலைநாட்டி சொல்லக்கூடியவர். இப்பொழுது உள்ள பாஜக மாநில தலைவர் மென்மையாக யாரையும் பகைக்காம ஒரு அரசியலை பண்ணக்கூடியவர் நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறாரு. அதற்கு நயினார் நாகேந்திரன் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை என் கருத்து, ஸ்டாலின் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் சரிதான், எங்க கொள்கை இதுதான் சொல்றதுதான் சரியானது. பட் இது அதிமுகவையும் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய KP முனுசாமி, CV சண்முகம், இவங்க ஜெயக்குமார், எடப்பாடி இவங்களை கடுமையா பாதிக்கும். அதனால அவங்களை கார்னர் பண்றதுக்காக பாஜகவை மையம் வச்சு நான் தான் திராவிட இயக்கம், பெரியார் கொள்கைகளை காத்திருக்கிறவன், மாநில உரிமையை காத்துக்குவானாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மோடி தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் எடுத்து செயல்படுகிறார் என்றே நான் கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.